சரி வாங்க எழுந்துச்சு நிற்போம். ஒருத்தன் தவிக்கிறான். இல்லாத இடுப்புக்கு நான் வேற இல்லாத இடுப்பு இருக்கிற மாதிரி காட்டுறதே எனக்கு பெரும் கஷ்டமா இருக்கு வேற. அது வேற சொல்லிட்டானா இப்போ நான் வந்து எழுந்துருச்சு செஞ்சா நார்மலாகவே இவனுக்கு இடுப்பு பக்கம் தான் இப்போ கண்ணு போகும். அதுவும் எங்கள் தலை வளைச்சு வளைச்சு வேற பார்ப்பான். தலை ஏன் தலை வெறிக்க பார்ப்பான். வேற சொல்லிட்டானா ஏன் தலை சுத்தமா இருக்க. நம்ம சேனலுக்கு வந்துட்டு கமெண்ட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்பாடி செல்லம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுவேன். உட்காந்தா உங்கள் கண்ணுக்கு அரையும் குறையுமா தெரிவேன். நான் எழுந்துச்சுன்னா சூப்பராக தெரிவேன். அப்பா நான் ஒன்றும் பார்க்கலப்பா. நான் உங்கள் கண்ணுக்கு நான் சூப்பராக தான் தெரிவேன். உட்காந்தா உங்கள் கண்ணுக்கு அரையும் குறையுமா தெரிவேன். நான் எழுந்துச்சுன்னா சூப்பராக தெரிவேன். அப்பா நான் ஒன்றும் பார்க்கலப்பா. ஏய் நீ தான் ஆளாவே பார்ப்ப. நெக்ஸ்ட்டு தலை. இடுப்பு மடி பல்லத்தான் கசகி போனே நடி தானே தான தான இறுக்கி 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 அணைக்கிறேம்மா. நான் சொல்லல பாருங்க. இடுப்பை பார்த்தோன்னா வெறி கொண்ட மத யானையாட்டம் மாறிட்டான். இறுக்கி அணைக்க என்ன பண்ணான்? மைண்ட் வாய்ஸை கமெண்டா போட்டான். நீங்க ஒரு ஆப்பிள் வாங்க. ராஜன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கமெண்ட்ஸை பார்த்து நீ காலையில் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். தலை வெளியே வந்துட்டியா? ஐயோ தலை இங்க பாரு. ஏய் இங்க பாருடா, நார்மல் கண்டிஷனுக்கு வா. சிரிப்பு தாங்கல, தலைய நினைச்சு இதுக்கு நடுவில் ராஜன் வேற நீங்க ஒரு ஆப்பிள். நீங்க ஒரு கிரேக்கு குதிரையா? எங்க இப்பெல்லாம் என்ன ரொம்ப காய போட்டுட்ட உங்களை பார்க்க. அதுவும் ராஜனுடைய கமெண்ட்ஸ் உங்கள் உங்கள் யூ கியூட் கியூட் ஆப்பிள். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கமெண்ட்ஸுக்கான அர்த்தமே புரியல. யூ சரி ஓகே, அப்புறம் எதுக்கு உங்கள் வேற போடணும்? அதான் யூ போட்டாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு நடுவில் உங்கள், அப்புறம் கியூட் கியூட் ஆப்பிள். அவர் எந்த ஆப்பிள சொல்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தினமும் நான் புடவை கட்டி விடுவேன். ப்ளீஸ் நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், இன்னும் பார்க்க முடியல. ஏங்க அப்படிலாம் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் இல்லை, பண்ண முடியாது. ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இது காமன் லைவு. ஆல்ரெடி ஃபேக் ஐடி அப்படியே கங்கணம் கொத்திக்கிட்டு நாகப்பாம்பு கண்ணை திறந்து விரித்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த கேப்பு என்ன கிடைக்கும்? இவ கையை தூக்குவாளா இல்லை காலை தூக்குவாளா? அக்கல் தெரியுமா இல்லை இடுப்பு தெரியுமா இல்லை டிக்கி தெரியுமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அதை திருடி போகிறதுக்கு நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. நான் துணிஞ்சு நீங்கள் கேட்குற அந்த இடுப்பு மடிப்பு சேர்த்தே பார்த்துடலாம். இது காமன் லைவ். ஆமாம் பப்ஸ். ஆமாம் அன்லிமிட்டெட் கால்ஸ். இது காமன் லைவ். ஆமாம் பப்ஸ். ஆமாம் வாவ் குட் ட்ரெஸ்ஸிங். ஜப்பான் அழகுண்டு சங்கர் விசஸ் சனாவா. மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவாரு இங்கிலீஷ்ல. நாசமா போனியா? ஐயோ சார், அது நாசமா போனியா இல்ல நேசமணி பொண்ணு சும்மா சொல்லி பார்த்தேன். பஃப் பிளவுஸ் வாடா. எல்லா ஆளாளுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கீங்க. ஏமா பஃப் பிளவுஸ் பழைய மாஸ்க் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து மாஸ்க்கு
காணரிசு கண்டு நம்ம யூடியூபில் மட்டும்தான், வேற எங்க கிளைகளை கிடையாது. பொழுதுகளை கண்டு யாரையும் மேமாற வேண்டாம். லைவ் முடிச்சுட்டு இப்போ நாளைக்கும் லைவ் வரேன். எல்லாரும் தூங்குங்க நேரத்தோட. டெய்லிமா ஒரு 12 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஒரு சில நேரம் தான் 12, 20 அந்த மாதிரி லேட் ஆகும். சில டைம் அதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு சேனலில் எப்போவுமே 12, 20 தான், அதுக்கு மேலே தாண்டாது. சரி டியர், பார்க்கலாம். குட் நைட் செல்லம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிபி 90 டிகிரி நியூஸ் நம்ம யூடியூபில் மட்டும். ஓகே, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. இதனால் தங்கள் சொல்வதின் கருத்து என்னமன்னா? தேங்க்யூடா. சரி, ஓகே, லைவ் முடிச்சிடலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 922 குடிக்கல் மழை நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிடையாது. குட் நைட். எல்லோரும் தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணி சில்வரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, இன்னைக்கு காலையில் 11:30 மணிக்கு லைவ் இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கோல்டு ஜாயின் பண்ணிட்டோமா? பண்ணிக்கோங்க நித்தி. ஆனால் இப்போ நான் லைவ் முடிச்சிட்டேன், அவ்வளோதான், தூங்க போகிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணால் நாளைக்கு தான் பார்க்கலாம். ஓகே, சாப்பிட்டியா? குடைக்குள் மழை நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதை விடுங்க, அந்த டாபிக் விட்டுடுங்க. அப்படியே நான் கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் நல்லபடியாக பேசிட்டு லைவ் முடிக்கிறேன். அப்பாடா. ஓகே, உங்கள் பேர் வந்து சிபியா? என்னது ரா போக்கனா பேரா? நல்ல மோகன் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோனி குட் நைட்டு. நீங்கள் போய் தூங்குங்க போங்க. நான் கொஞ்சம் அப்படியே நல்ல மூடில் சிரிச்சதோட லைவை முடிச்சுட்டு தூங்குறேன். என்ன பார்த்து அட பாவி, கரெக்டா? சாரி, நல்லா போடுங்க. நிலா செல்லம், லவ் யூ, குட் நைட். ஓகே ஜனா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பேர்? ஹரிஹரா. ஹாய் டியர் ஜகா. ஹாய் ஜகா. தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ. நல்ல உள்ளங்கள் இருக்கும் வரை எல்லாமே நல்லதே. சில கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு தான் அவங்களெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த ஈரானில் விட்றா. இவனுக்கு ரொம்ப கெட்ட எண்ணெய் பிடிச்சவங்கெல்லாம் தயவு செஞ்சு எல்லாம் ஃபாரின் சைடில் தள்ளி விடுங்க. அங்கே தான் அடிக்கடி குண்டு பாம்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் தாண்டா எக்கச்சக்க கெட்டவனுங்க இருக்காங்க. இவெல்லாம் பிடிச்சி அங்கே தள்ள முடியாதா? ஏதாவது பண்ணுங்க சார். இவனுங்க எதையாவது இந்த மாதிரி இடக்கு முடக்க பார்ட்டிங்களெல்லாம் பிடிச்சி நான் அப்படியே கூட்டு போய் பேசிக்கிட்டே கொண்டு போட்டுருங்க. இவங்கெல்லாம் அப்போ தான் அடங்குவானுங்க. எனக்கும் மார்னிங் என்னது பிள்ளைக்கு வேணா எக்ஸாம் இல்லைம்மா. யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். டாப் டேபிள் ஓகேம்மா. ஒருத்தவன் இன்ஸ்டாவில் சரவணன்ற பேரை வச்சு போட்டு தாக்கிட்டு கிடக்குறான்டா. ஐயோ சரியான சிரி மென்ஷன் பண்ணுறான். இந்த பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஐ எம் வெரி லக்கிடா. மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி ரோட்டில் குண்டா சட்டி எடுத்து உருட்டிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் ஓட ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு தொடப்பத்தை தூக்கிட்டு ஓடாம என்னை ரொம்ப டீசெண்டாக நீ ரூம்லேயே ஹேண்டில் பண்ணுறடா. ஓகே சரி ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. ஐயோ புல்லாக வரேன், காதில் விழுந்துருப்போம். இல்லை அவ்வளோதான். சரி வாங்க லைவ் முடிச்சலாம் வாங்க. ஸ்மைலிங் நல்லாவே இருக்குது. இப்போ உண்மையிலே நான் மனசார சிரித்தேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காக ஸ்மைல் வந்துச்சு. இப்போ நான் உண்மையிலே சிரிச்சேங்க. அவர் அந்த கமெண்ட்ஸ் போட்டவர் யார்? ஐயோ பேர் போயிடுச்சு. ஏதோ பேர் போட்டார். ஐயா எப்போ கிங்கு. நான் சொல்லுவேன். இன்னைக்கு காலைல கூட சட்டை எடுத்து அயன் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டு எடுத்தது வேறு சட்டை. நான் என்ன சொன்னேன், ஒரு க்ரீன் கலர் சட்டை கோடு போட்டது நல்லாயிருக்கும், ட்ரெண்டில் எடுத்தது. எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் எடுத்தேன். எதுக்கு இப்போ இந்த சட்டை அப்படின்னாரு. நீ எடுத்து. தேங்க்யூ. ஓகே சாலா, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். குட் நைட். மீண்டும் இன்னைக்கே சந்திப்போம். ஓகே செல்லம் குட் நைட். மார்னிங் குட் நைட். சரக்குட்டி குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட். ராஜன் குட் நைட். யோகேஸ்வரன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா. குட் நைட்.
நான் பார்த்து அட பாவி கரெக்டா சாரி நல்லா போடுங்க. ஹாப்பி என்ன பேர்? ஹாய் டியர் ஜெகா. ஹாய் ஜெகா. தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ. நல்ல உள்ளங்கள் எதுவுமே நல்லதே. சில கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு தான் அவங்களெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த ஈரானில் அவன் எவன் தெரியல, பேரை மறந்துட்டேன். கோல்டு லைவ் டைம் நிலா, கோல்டு லைவ் டைமா மணி இப்போ 11:21, 11:40. சைக்கோ கேரக்டர்ஸ் இப்படி இருக்கீங்க. ஐயா இருங்கப்பா, இந்த மாஸ்க் ஓவர் டைட்டாக இருக்கு. நான் கோல்டு ஜாயின் பண்ணுறீங்களா? ஓகே சங்கர், பண்ணிக்கோங்க. லைவ் இருக்குது 11:40. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. பப்ஸு இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க? அப்போ கரெக்டாக கர்ட் ரைஸ் தானே சொல்ல. 92 ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப் வந்து நமக்கு இது பண்ணாது, ரெக்கமெண்ட் பண்ணாது வியூஸ் அது இதுன்னு. அதனால மெயில் வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் நேற்று நைட்டு இன்றைக்கி நான் இதுலேயே உட்காந்து லைவை போட்டுட்ருக்கேன். அதுலையாவது வாட்ச் ஹவர்லாம் ஃபுல்லாக இருக்குது. நமக்கு 92 எல்லாமும் கரெக்டாக இருக்குது. இதில் ரொம்ப டவுனாக கிடக்கிறதுனால தான் இப்போ இதில் 2 நாளாக நான் இதில் வந்து உட்காந்துட்டு கிடக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஜாக்கெட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்டீங்க. நான் சொல்லவே இல்லை அது என்ன டிஃப்ரெண்ட். அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஜாக்கெட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க. ஆமாம் ஒரு ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன், டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் பாப்பு சொன்னார், நான் கையை மடித்து வச்சுருந்தேன், அப்புறம் இறக்கி விட்டேன், ஞாபகம் இருக்கேன். அப்போ என் லைவ் அப்போ பார்த்துட்டு போனவர் அதோட இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இன்னும் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு வந்துட்டீங்களா? ஏர்போர்ட்டெல்லாம் என்னப்பா இது? வாவ் சங்கர், வெல்கம் டு டிஆர். வெல்கம் இருக்காங்க. எனக்கு மதியத்துலேருந்தே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. எனக்கு கால் வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறமா வீட்டுக்கு கால் வந்திருக்கு. வாவ் சங்கர், வெல்கம் டு டிஆர். வெல்கம், தேங்க்யூ. அப்புறம் இன்னைக்கு மதியம் தான் வீட்டில் நான் எதார்த்தமா லைவ் முடிச்சுட்டு போனல, அப்போ தான் காலில் பேசிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு. வாவ் சங்கர், வெல்கம் டு டிஆர். வெல்கம், தேங்க்யூ. அப்புறம் இன்னைக்கு மதியம் தான் வீட்டில் நான் எதார்த்தமா லைவ் முடிச்சுட்டு போனல, அப்போ தான் காலில் பேசிட்டு இருக்காங்க. மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னும் பாரு நம்மளுடைய இப்போ நீ சொன்னல ஜாஃபர் கிங்கு, அவர் இன்னும் 4-5 ஏடிஎம் கார்டு இதை எடுக்கிறோமா அதை எடுக்கிறோமான்னு ஒரே குழப்ப நிலையிலே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது உனக்கு இப்போ நான் அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டி எச்சரிக்கை பண்ணி வச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அந்த என்ன சாரிங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லைவ் இது அப்லோடட் லைவ், நான் சொல்ல மாட்டேன். அதை நினைச்சா சிரிப்பாவே இருக்கும். அதனால யாராவது ஏசி வந்து சர்வீஸ் பண்றவங்க ஏதாவது சர்வீஸ் பண்றதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு நாங்க வாங்கணும் அந்த ரிமோட். அதே மாதிரி எங்க வீட்டு ரிமோட்டே காணோம் தெரியுமா? அப்போ வந்து கலைஞர் டிவி இருந்துச்சு எங்க வீட்டுல. எங்க கலைஞர் டிவியோட ரிமோட்டே காணோம். அந்த ரிமோட் லேஸ்ல கிடைக்கலடா. அது எங்க கிடைக்கும் எங்க நாங்க தேடி அப்புறம் கண்டுபிடிச்சு நாங்க வாங்கணும். அந்த ரிமோட்டை வந்தவங்க அந்த ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்பவும் அதை நினைச்சா சிரிப்பாவே இருக்கும். அதனால யாராவது ஏசி வந்து சர்வீஸ் பண்றவங்க ஏதாவது சர்வீஸ் பண்றதுக்கு வராங்க அப்படின்னா வச்சுக்க, அதை நான் அப்படியே டேபிள்ல வச்சிருப்பேன். என் வீட்டுக்காரரு கேட்பாரு, புது பிராவா இருக்கு, இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன் பாரு. நான் சொல்ல அது இப்படி அது ஆனா அவனே தூக்கி போட்டுட்டு போட்டோம். மெயின் இதை தான் பூட்டு, கதவெல்லாம் பூட்டு. நான் சார்ஜர் கூட வைக்க மாட்டேன். அப்படியே சார்ஜரை கழட்டி பேண்ட் பாக்கெட்ல உள்ள சொருகி தூக்கி மடிச்சுட்டு ஒரு சார்ஜர் 2500 ரூபா 3000 ரூபாய் அது. அதனால அதெல்லாம் நான் தூக்கிட்டு வெளியே வந்துடுவேன்.
எதுவுமே இருக்காது. நான் மொத்த ஃபோனையும் ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு நான் மேலே தூக்கி வச்சுருவேன். எல்லாம் ஏசி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அதை நான் எடுப்பேனே. ஏன்னா வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கேட்பாங்க, அது கேட்பாங்க. அது கொண்டுட்டு வர்ற கேப்பில் திருடிட்டானா யாரை நம்ப முடியும்? நான் எப்பவும் வெள்ளை கலர் தான் யூஸ் பண்ணுவேன், டீசெண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. கடைசியில் புறம்போக்கு எல்லோ கலர் வடித்தட்டை தூக்கிட்டு போயிட்டான். மெம்பர்ஷிப்பை எடுக்க எப்படி? மேலே இருக்கிற டிபியை தொடுங்க. மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். மெம்பர்ஷிப்பை எடுக்க எப்படி? மேலே இருக்கிற டிபியை தொடுங்க. மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா. செம்ம டயர்டு, உடம்பெல்லாம் அசதியாக வலிக்குது. நாளைக்கு வேற முக்கியமான ஒர்க் இருக்கு வேற. எப்போ திங்கக்கிழமை வருன்னு வச்சு செய்கிறாங்க. மொத்த ஒர்க்கு நம்ம நானும் நேற்று ஃபுல்லாக தூயலடா, மிச்சு போனால் 1 மணி நேரம் தான். ஏண்டா நேற்று லைவு 4:30 முடியும். இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா நான் டென்ஷனாக இல்லை. இதுக்கு மேலே உண்மையிலே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ கொஞ்சம் நான் அப்லோட் பண்ண லைவ் இருக்குது, அதை போய் பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. மோனி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை. பண்ணியிருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. மோனி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை. பண்ணியிருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. டென்ஷனாக இல்லை. இதுக்கு மேலே உண்மையிலே ஜாயின் பண்ணணும்னு நினைக்க சொல்லவே இல்லை. மோனி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை. வாங்க சிஸ்டர், என்ன எப்படி இருக்கீங்க? சொல்லவே இல்லை. வாங்க சிஸ்டர், என்ன சொல்லவே இல்லை. கொஞ்சம் நான் சொல்லவே இல்லை. பண்ணிருப்ப, தெரிஞ்சுக்கோங்க. மோனி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை. ஆத்துக்காரன் நான் கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்க சிஸ்டர். ஆள் நல்ல தரமான பீஸா இருக்காருன்னு நான் சொல்லுங்க. முடிஞ்ச அந்த லைவ் அப்லோட் ஆகும், இதை எடுத்து காட்டிக்கோங்க அவர்கிட்ட. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்கார மேல எனக்கு ஒரு கண்ணு தான் வச்சு. யார் அவங்கள வந்துட்டாங்கடா. ஆமாம் தலை. ஐயோ சந்தோஷம்டா இவனுக்கு அவங்கள பார்த்தாலே. உங்க ஆத்துக்காரரை நான் கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்க சிஸ்டர். ஆள் நல்ல தரமான பீஸா இருக்காருன்னு நான் சொன்னதா சொல்லுங்க. முடிஞ்ச அந்த லைவ் அப்லோட் ஆகும், இதை எடுத்து காட்டிக்கோங்க அவர்கிட்ட. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்காரர் மேல எனக்கு ஒரு கண்ணு தான் வச்சு. யார் அவங்கள வந்துட்டாங்கடா. ஆமாம் தலை. ஐயோ சந்தோஷம்டா இவனுக்கு அவங்கள பார்த்தாலே.
ஆள் நல்ல தரமான பீஸா இருக்காருன்னு நான் சொன்னதா சொல்லுங்க. முடிஞ்ச அந்த லைவ் அப்லோட் ஆகும், இது எடுத்து காட்டிக்கோங்க அவர்கிட்ட. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்காரர் மேல எனக்கு ஒரு கண்ணுதான். வச்சு யார் அவங்கள வந்துட்டாங்கடா. ஆமாம் தல. ஐயோ சந்தோஷம் உனக்கு அவங்கள. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்காரர் மேல எனக்கு ஒரு கண்ணுதான். அந்த லைவ் அப்லோட் ஆகும், இது எடுத்து காட்டிக்கோங்க அவர்கிட்ட. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்காரர் மேல எனக்கு ஒரு கண்ணுதான். வச்சு யார் அவங்கள வந்துட்டாங்கடா. ஆமாம் தல. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்காரர் மேல எனக்கு ஒரு கண்ணுதான். முடிஞ்ச அந்த லைவ் அப்லோட் ஆகும், இது எடுத்து காட்டிக்கோங்க அவர்கிட்ட. ரொம்ப நாளாவே உங்க ஆத்துக்காரர் மேல எனக்கு ஒரு கண்ணுதான். வச்சு யார் அவங்கள வந்துட்டாங்கடா. ஆமாம் தல. அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு கிட்ட வந்தவன தான் தெரியுது அது பிரதோஷம் அப்படின்ட்டு. ஐயோ ஐயோ, பிரதோஷமா இன்னைக்கு. காது தோடு சூப்பரு. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ஹாய் செல்லம். ஆமாம் சிஸ்டர் இருக்கீங்களா? ஏன்னா நான் எனக்கு வந்து பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லை சிஸ்டர், ரொம்ப பிஸியாக இருக்குது சிஸ்டர். எனக்கு எப்போ டைம் கிடைக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி கூட பேச முடியாமல் இருக்குது சிஸ்டர். அந்தளவுக்கு பிஸியாக இருக்கேன். நான் வேறு ஒர்க்குக்கு போகிறேன்லம்மா, அதனால சுத்தமாக டைமே இல்லை எனக்கு. சுத்தமாக டைமே இல்லை எனக்கு. எனக்கு நல்லது நல்லது, எனக்கு நல்லது நல்லது. எந்த பாம்புன்னு கேளுமா? நல்லது நல்லது. பிள்ளைங்க அவன் சொல்ற பாம் நாருண்டா. நானே கொஞ்சம் டீசெண்டா சொல்லிக்கிறேன். டைகர் பாம், ஜட்டு பாம், டைகர் பாம். எந்த பாம்புன்னு கேளுமா? அவன் சொல்றா, நானே கொஞ்சம் டீசெண்டா சொல்லிக்கிறேன். டைகர். வாங்க, நம்ம எழுந்துச்சு நிற்கலாம். தண்ணி தாங்க, அந்த நாக்கு வறண்டுச்சா. இதுக்கு மேல தாங்காதரா என் கட்டம். இதுக்கு மேல நான் பொறுக்கவே மாட்டேன்டா. எப்படியாவது தண்ணி குடிச்சே ஆகணும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா சரி. புரிஞ்சிச்சு சாமி. ஓ சாமி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் அப்படி சொன்ன உடனே யார் அப்படின்ட்டு. புரிஞ்சா சரி. புரிஞ்சிச்சு சாமி. ஓ சாமி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் அப்படி சொன்ன உடனே யார் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமாம், நீங்கள் கூட ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, வாய்ஸில் உனக்கு நான் போட்டுக்கிறேன்டா அப்படின்ட்டு. அதுதானே சொல்கிறீங்க சாமி. புரிஞ்சிச்சு. யார் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எழுதி நிற்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டா ரைட்டுடா, புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீ இப்படி தானே வச்சா சொல்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ மக்கு மாதிரி என்ன சொல்கிறான் இவன், என்ன பைத்தியமா அப்படின்னு நான் நினச்சேன். ஸ்பெஷல் வெயில் கிளம்புறதா அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் நம்ம மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி தள்ளுவானுங்க. இப்போ வெறும் பர்னிச்சர் கடைக்காரெல்லாம் வாழ்க்கையில இந்த வெயில் காலத்துல அவன் வீட்டுல ஏசி தான் இனிமேட்டு. லைவ் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடு. ஐயோ, நான் இன்னைக்கு 2 புது பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு தண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த பாட்டில தான் கிடைச்சிருக்கு. அந்த ஒடுக்கு இந்த பாட்டில தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பொண்ணா பையனா காட்டுங்க பாக்கணுங்கிறான். இதெல்லாம் என்னத்தான் நான் சொல்றது. உனக்கும் வேணா இதில் ஜாயின் பண்ண, அப்போ தெரியும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. அவன் அதை கேட்கல, கல்யாணம் உனக்கு ஆப்ரேஷனா இல்லை சுகப்பிரசமா அதை காட்டுங்கிறான். என்ன புரியல. இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதா? மற்ற சேனல்லாம் எப்படி நடக்குது? நம்ம சேனல்லே நம்மளை கூட புரட்டி எடுத்து கிடக்குறாங்களே. நம்ம நேரம் அப்படியோ, நம்ம கிறகம் அப்படிடா வச்சா. வேற எந்த ப்ளவுஸ் நைஸ். தேங்க்யூ ஷேக் பாபா, தேங்க்யூ தேங்க்யூ. என்னை ஏன் இப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிறேன்? 200 ரூபாய்க்கு குடும்ப கட்டுப்பாடா? ஆமாண்டா, நம்ம கவுண்டமணி சார் வந்து 200 ரூபாய் தான் கொடுப்பாங்க. 5 கிலோ அரிசி 200 ரூபாய் காசு. அதுக்குதான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வருவாரு. என்னை ஏன் இப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிறேன்னா, வரும் பிரவீன், வரும் டிடி தனா, அப்புறம் உங்கள் இடுப்பு செம்ம, தேங்க்யூ சாட்டேஷ், தேங்க்யூ. அப்புறம் காய்ஸ் லைக் போடுங்க. ஒருவேளை மாத்திரை கொடுக்குறானோ கொடுக்க கேட்குறானோ, என்னடா புதுசு புதுசாக பயமுறுத்துறீங்க? இப்போதான் பொண்ணு பார்த்தாங்க, அதுக்குள்ளே குடும்ப கட்டுப்படாங்களா? இது நியாயமா? மச்சான், உன்னை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியலையே. நான் இதுவும் உன்னை பார்க்கலன்னு வச்சுக்கியே, நீ சொல்றத நான் கண்டிப்பா நம்புவேன். உன்னை பார்த்தா கல்யாணம் ஆகி எப்படியும் அந்த ஊர்ல ஒரு 2 புள்ள, இந்த ஊர்ல ஒரு 2 புள்ள இருக்குதா மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னடா ஏதாவது இங்க டிராமா எதுவும் போட்டுட்டு இருக்க ஜனா? விக்டர், ஷேக் பாபா, மெம்பர்ஷிப் லைவ் இல்லை பாப்ஸு, அந்த விஷயத்தில் மாற்றம் கிடையாது. ஃபேஸோடைய லுக்கு வந்து ஆரே ஃபேஸ் தான். ஆனால் ஒரு 36 வயசு மாதிரி தான் இருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் அதெல்லாம் ஏஜில் வந்து அதிகம், அதெல்லாம் தோற்றத்தில் அழகாக இருக்காப்புல. மேரேஜ் ஆகிருக்குமோன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனால் நம்மளை காமெடி பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாரோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு பக்கம் தோணுது. எல்லாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொந்தளிக்கிறாங்க வேறு. மெம்பர்ஷிப்புக்கு போகலாம், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லையா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கம்மா. நான் இந்த வாங்கி இந்த சாரிக்கு நான் ப்ளவுஸே தைக்காமல் கட்டிட்டேன் நிறையா வாங்கி. இதுக்கு தைச்சா வேற ஒரு 300 ரூபாய் கொடுக்கணுமே. இது என்னத்தான் தைக்கிறது? இது நான் தைச்சிருப்பேன் லைவ்ல வந்து சேம் கலர்ல ப்ளவுஸ் போட்டுன்னு வச்சுக்கேன். ஸ்க்ரீனில் நான் தெரியவே மாட்டேன். அதனால தான் வந்து கலர் இருக்கேன். இதே ப்ளவுஸ் மாற்றி போட்டுட்ருக்கேன். இதே ப்ளவுஸோட சேர்த்தே நான் புடவை கட்டிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்லடா இந்த கலரு, சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மணி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இந்த ப்ளவுஸ் நைஸ், தேங்க்யூ ஷேக்கு. நல்லா இருக்கீங்களா? அப்படி என்னோட கஷ்டம். தலைவாணி வச்சு என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் கல்யாணமே ஆகலை அப்படின்னா தலைவாணிக்கு என்ன வேலை இருக்கும்? நானும் தான் கல்யாணம் ஆகாமல் ஒரு 15-16 வயசு வரைக்கும் இருந்தேன். தலைவாணி வச்சு நான் ஒன்றுமே பண்ணது இல்லையே. தலைவாணி என்னத்துக்கு மச்சான் யூஸ் பண்ணுவீங்க? நாங்களாம் தலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஒருவேளை தலையணை மந்திரம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எதுவும் தலைவாணி வச்சு என்ன கைஸ் பண்ணுவீங்க? எங்கள் பேச்சில் நீங்கள் என்னென்ன லைஃப்பை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லவும். நீங்கள் மேரிடா? ஆமாங்க. இமையா மேரிட் தான். இமையாவா இல்லை ஐஎம் யாசரா? ஓ ஐஎம் யா. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் மெம்பர்ஷிப்பில், ரொம்ப சிறப்பாக பார்க்கலாம்.
அற்புதம், அருமை, ஆஹா, ஓஹோ, 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 அந்த மாதிரி பார்க்கலாங்க. வாவ், தேவா, தேவா. I have something to tell you. ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லம். நீங்க கோவையா? கிடையாதுங்க, கல்பாக்கம். கோவை கிடையாது, டிபி வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கும். ஆமா கவி, என்ன பண்றது கவி, விடுங்க. இப்பதான் 33 வயசு ஆகி போச்சுல, விடுங்க விடுங்க. தேர் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். உங்க ஹிப்பு உண்மை மாதிரி. ஏன் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ஹக் பண்ணிட்டு தூங்குவாரு போல. ஹக் பண்ணிட்டு தூங்குவீங்களா? நல்லது, தூங்குவாரு போல. ஹக் பண்ணிட்டு தூங்குவீங்களா? நல்லது நல்லது. சரு சொன்னது 100% சரிதான். சரு என்ன சொன்னாரு இருங்க பார்க்குறேன். ஹக் பண்ணிட்டு தூங்குவார் போல. உண்மைதான் போல இருக்கு. ஹக் மட்டும் தானே? ஐயோ, உங்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்தால் தெரியாதனமா எங்கே கொஞ்சம் அசதியாக இருக்குது, கொஞ்சம் தலைவணி எடுத்து கொடுங்க, நாங்கள் தூங்குறோம்லாம் கேட்கவே போல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க டிஆர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க டிஆர். மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணால் பட்டன் வந்து காட்டுறதில்லை. அப்படியா? அப்போனா நீங்கள் க்ரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் மோடை கிளிக் பண்ணிவிட்டு சிப்பி 922 குடைக்குள் மழைன்னு நம்ம சேனலை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் காமிக்கும். யூ ஐஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஷேக்கு. பாவா பாவா. அப்புறம் முகமது பண்ணிக்கோங்க. கோல்டு ஆக்சஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ சங்கருடைய நிலைமையே வந்து அங்கே சங்கர் மஸ்கட்டில் இருக்காரு, தெரியாது சொன்னா. அங்கங்கே குண்டு போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் விசாரிங்க அவங்க ஆளை. அவரே பயத்தில் கிடக்குறாரு. அது மட்டும் கிடையாது, சாமியும் அங்கே வந்து குவைத்தில் இருக்காரு. சுவாமிக்கும் ப்ராப்ளம் தான். சுவாமி நிஷ்ரி எல்லாம் குவைத்தில் இருக்காங்க. என்னுடைய மெயின் என்ன ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாமே சவுதியில் இருக்காங்க, கத்தாரில் இருக்காங்க, அபுதாபியில் இருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஃபேமிலி ஆளுங்க எல்லாமே இருக்காங்க. டெஸ்க்டாப் மூடில் போட்டு ஏன் பண்ண முடியல? அப்போனா லேப்டாப் யூஸ் பண்ணி பாருங்க, லேப்டாப்பில் கூட பண்ணலாம். தண்ணி குடிச்சியா? குடித்தேன் தலை, குடித்தேன். ஹாய், எங்க சிற்பி இன்னைக்கு சாய் நிவாஸ் ஐயா துரை காக்கா. ஹாய் காக்கா, வெல்கம் காக்கா. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க எல்லாரும். ஒரு டைம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி 2 times ஆக்ட்ரஸ் மீனா மாதிரியா இருந்து. ஐயோ, கண்ணாடி வேற அவசரத்துக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கே. பார்த்துருக்கலாம். நான் நார்மலாகவே 4 மணி 5 மணி ஆகுது நான் தூங்குறதுக்கு. நீ வேற மீனான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் விடிய முடிச்சுக்கிட்டு இருப்பேனே. மீனா மீனா மீனான்ட்டு. வேணாண்டா, என்னை கிண்டல் பண்ண. மீனா மீனா மீனான்ட்டு. வேணாண்டா, என்னை கிண்டல் பண்ற பேர்ல என்னை போட்டு நோக அடிக்காதீங்களா என் மனசை. நீங்க ஆக்ட்ரஸ் மீனா மாதிரி இருக்கீங்க நான் சொன்னேன், பட் நீங்க பார்க்கல. அப்படியா அன்பு? ஓ, நோய்க்கு மருந்து எப்போதான் கிடைக்குமோ. என்னங்கடா கடைசியில் இப்படி குழம்ப ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு. அப்படியா? தேங்க்யூ வெங்கட்னா முடி உரசுது. வாங்கி மாட்டேங்கன்னு என் வீட்டுக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். வந்து என் கிச்சனை வந்து நில்லுங்க. எத்தனை பேரும் உங்க வலையில விழுந்தாங்கன்னு கேக்குறீங்களா? அது எக்கச்சக்கம். நானே இன்ன வரைக்கும் எண்ணி பார்த்ததுலாம் கிடையாது. வலையில தானே, அதுல பாதி பேர் வலையில சிக்கி செத்தே போயிட்டான். பாதி பேர் இப்ப தத்தளிச்சிட்டு இருக்கான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த கீழே ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான் பாருங்க, என்னை காப்பாத்துங்க, என்னோட நோய்க்கு மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. சிரிச்சு என்ன சிறையிட்டாய். ஷாலுமா, ஷாலு என்னடா வெக்கமா? ஐயோ கடவுளே, நண்பர்களே என்னை நம்புங்க, நான் 90s kids. வலையில இன்னும்
வெண்ணி அடி விழும் உனக்கு. சில்வர் மெம்பர்ஷிப்பை வாங்க போகிறேன். டெய்லி என்ன டைமுக்கு சில்வர் மெம்பர்ஷிப்? டைம் எல்லாம் கிடையாதுமா. 10:30 மணிக்கு திடீர்னு ஆன் பண்ணுவேன், 10:30 மணிக்கு ஆன் பண்ணுவேன். మీరు மதியத்தில் ரெகுலராக 11:30 மணிக்கெல்லாம் சில்வர் லைவ் காலை டைமில் டெய்லியுமே இருக்குது. 11:30ங்கிறது சில நேரம் 12 மணி கூட ஆகும். டைமிங் நாங்கள் வச்சு எதுவும் இது பண்ணுறது கிடையாது. நாங்கள் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் யூடியூப்பில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அப்புறம் எப்படி நாங்கள் டைம் வச்சு நாங்கள் சொல்கிறது? இன்னும் நான் பாய் தான் வாங்கல, பாய் போட்டு படுக்கலான்னு இருக்கிறேன் யூடியூப்ல. நான் சொன்னேன், பட் நீங்க பார்க்கல. அப்படியா அன்பு? ஓ, நோய்க்கு மருந்து எப்போதான் கிடைக்குமோ? என்னங்க நான் கடைசியில் இப்படி குழம்ப ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு. அப்படியா? தேங்க்யூ வெங்கட். நான் பார்த்தேன் வெங்கட், ரொம்ப நன்றி. இருக்கீங்க. இன்னொன்னு, போட்டு திறந்து வச்சிட போறேன். இன்னொன்னு, நான் டிவில கனெக்ட் பண்ணி அது நாளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஹாய் பாய் தலை சப்ஸ்கிரைப் நம்புறேன். 9 சொல்லிட்டு நீங்க வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். அப்புறம் தாடி நிறைய வளர்த்து இருக்கணும். சட்டையை வந்து பட்டனை போட்டு கோல்டு லைவ் வெரி ஸ்பெஷல் தான், சூப்பரா இருக்கும். காமல் லைவ்ல எந்த அளவுக்கு ஃபன்னியா அப்போ